உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் பெர்சி ஹெர்ரிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1872 நவம்பர் 3 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற யோர்க்ஷயரில் பிறக்கிறார் பெர்சி தியோடோர் ஹெர்ரிங். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பெர்சி ஹெர்ரிங் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கிற யோர்க்ஷயரில் இருந்து நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் பெர்சி ஹெர்ரிங் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1878ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெர்சி ஹெர்ரிங்குக்கு 5 வயசு இருக்கும்போது, அதாவது பெர்சி ஹெர்ரிங் நவம்பரில் பிறந்திருந்தனால 1878ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெர்சி ஹெர்ரிங்குக்கு 5 வயசு தான் இருந்தது. அப்போது இவருடைய அப்பாவான எட்மண்ட் ஹெர்ரிங் இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிரைஸ்ட் சர்ச்சிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து பெர்சி ஹெர்ரிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பெர்சி ஹெர்ரிங் தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களில் மிகவும் சிறப்பாகவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் பெர்சி ஹெர்ரிங்குக்கு டிராவல் பண்ணுறதுல, அதாவது வெகு தூரம் பயணம் போகிறதுல அதிக ஆர்வம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங், இந்த சைக்கிள் ஓட்டுறதுலையும் பெர்சி ஹெர்ரிங்குக்கு நிறைய ஆர்வம் இருந்து வந்தது. கூடுதலாக பெர்சி ஹெர்ரிங் கால்ஃப்லையும் அதிக ஈடுபாடு காட்ட தொடங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பெர்சி ஹெர்ரிங்கோடைய சிறு வயது பொழுதுபோக்காக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1883ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் பெர்சி ஹெர்ரிங் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பாவான எட்மண்ட் ஹெர்ரிங் இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிரைஸ்ட் சர்ச்சிலே இருக்கக்கூடிய கிரைஸ்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1883ஆம் ஆண்டிலிருந்து பெர்சி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கிரைஸ்ட் சர்ச் அப்படின்னு நான் சொல்றது ஒரு சிட்டி தான், ஒரு சிட்டியோடைய பேர் தான். குறிப்பாக நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற ஒரு சிட்டியினுடைய பேர் தான் கிரைஸ்ட் சர்ச் அப்படின்றது. அந்த கிரைஸ்ட் சர்ச் அப்படின்ற சிட்டியில் தான் இந்த கிரைஸ்ட் காலேஜ் அப்படின்ற ஹை ஸ்கூல் இருக்கு. ஸோ அங்கே தான் பெர்சி ஹெர்ரிங் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பெர்சி ஹெர்ரிங் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், விலங்கியல், இந்த 2 பாடங்களில் அதிகமான ஆர்வத்தையும் ஈடுபாடையும் பெர்சி ஹெர்ரிங் காமிச்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல பெர்சி ஹெர்ரிங்குக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் பெர்சி ஹெர்ரிங் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த கிரைஸ்ட் காலேஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே கிரைஸ்ட் காலேஜ்லேயே பெர்சி ஹெர்ரிங் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இது குறிப்பாக காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து கிரைஸ்ட் காலேஜில், அதாவது கிரைஸ்ட் காலேஜ் பேரளவில் காலேஜ்னாலும் அது ஒரு ஹை ஸ்கூல் தான். ஸோ அங்கே பெர்சி ஹெர்ரிங் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை பண்ணாங்க. பிறகு 1891ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் பெர்சி ஹெர்ரிங் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா பெர்சி ஹெர்ரிங் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா அந்த சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து அதே சவுத் ஐலாண்டுடைய ஒட்டாகோவில் இருக்கக்கூடிய, அது அட்டாகோ அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதே சவுத் ஐலாண்டுடைய அட்டாகோவில் இருக்கக்கூடிய டனிடன் அப்படின்ற இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த டனிடனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ, அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து பெர்சி ஹெர்ரிங் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க தொடங்கியிருந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் இவர் பெர்சி ஹெர்ரிங் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோவில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில்
யுனைடெட் கிங்டமுடைய குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இதுதான் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்லேயே மிகவும் ப்ராமினண்ட்டான மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. இதன் காரணமாக பெர்சி ஹெர்ரிங் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதுக்கு இவருடைய அப்பா ஏற்பாடு செஞ்சும் கொடுக்குறாங்க. இதன் காரணமாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோவில் இருந்து பாதி படிப்பை மட்டும் இவர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் ஐலாண்டோடைய ஒட்டாகோவில் இருக்கிற டனிடின்லேருந்து இவருடைய அப்பா மூலமாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் சேர்க்கப்பட்டுறாங்க. அங்கே சேர்ந்து தொடர்ந்து இவருடைய அந்த எம்பிபிஎஸ் எம்பிசிஹெச்பி அதை வந்து பெர்சி ஹெர்ரிங் படித்து வந்தாங்க. ஸோ ஏற்கனவே இவர் ஓரிரு ஆண்டு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோவில் படிச்சிருந்தனால மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகள் தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பெர்சி ஹெர்ரிங் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், ஃபிசியாலஜி உடலியல், அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதே மாதிரி ஹிஸ்டாலஜி இது வந்து திசுக்களினுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியலில் தான் பெர்சி ஹெர்ரிங் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதாவது உடலியல் ஃபிசியாலஜி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதுதான் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இதயம் எப்படி துடிக்குது, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, நம்மளுடைய உடலில் எப்படி ஹார்மோன் சுரக்குது, ஸோ இது மாதிரி நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ இந்த பாடம் தான் படிக்கிறதுல அதிக ஆர்வமானது பெர்சி ஹெர்ரிங்குக்கு இருந்து வந்தது. இதுக்கப்புறமா 1896ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங் வந்து இவருடைய கிட்டத்தட்ட 23-24 வயதில் அந்த எம்பிசிஹெச்பி மெடிசன் பேச்சுலர் சிரிஜிஏ அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து 1896ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்னா மெடிசன்ல போஸ்ட் கிராஜுவேட், ஸோ அதுதான் எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. ஸோ அந்த எம்டி டிகிரியையும் இவர் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பெர்சி ஹெர்ரிங் படிக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1897ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. இதன் காரணமாக இவர் ஒரு மர்ச்சிசன் மெமோரியல் ஸ்காலராக நியமிக்கப்பட்டு அந்த ஸ்காலர்ஷிப்பை பெற்றாங்க. அடுத்து 1898ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ராயல் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் அதே எடன்பரால 1898ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி வந்து படித்து வந்தாங்க. படித்து வரும்போதே அந்த எடன்பராவுடைய ராயல் மெடிக்கல் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1899 வரைக்கும் பெர்சி ஹெர்ரிங் வந்து இருந்தாங்க. இதே 1899ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங்குக்கு வந்து குட்சர் மெமோரியல் ஃபெல்லோஷிப் அதுவும் வழங்கப்பட்டது. ஸோ இவர் ஒரு குட்சர் மெமோரியல் ஃபெல்லோவாகவும் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி கௌரவங்களை படிக்கிற காலகட்டத்திலேயே பெர்சி ஹெர்ரிங் பெற்று வந்தாங்க. பிறகு அதே 1899ஆம் ஆண்டு பெர்சி ஹெர்ரிங் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 26-27 வயதில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவர் வந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவர் வந்து மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இதன் காரணமாக பெர்சி ஹெர்ரிங்குக்கு வந்து கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அது ஒரு மருத்துவமனை. ஸோ அங்கே இவர் ஒரு ஜூனியர் போஸ்ட்டில் பெர்சி ஹெர்ரிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது பெர்சி ஹெர்ரிங் வந்து இந்த எம்பிபிஎஸ் எம்டி இந்த டிகிரிஸ்லாம் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா பெர்சி ஹெர்ரிங் அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் பெர்சி ஹெர்ரிங் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து RIE அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அங்கு சேர்ந்து இவரது
பயிற்சி 1900ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் பெர்சி ஹெரிங் பெற்றாங்க. பிறகு இவர் படித்த இவருடைய பயிற்சியை வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடின்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் இருந்து முடிச்சுட்டு இவர் ஒரு ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக பெர்சி ஹெரிங் வந்து தகுதி பெறாங்க. இதுக்கப்புறம் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஒரு லெக்சரர் ஆன் ஹிஸ்டாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. ஹிஸ்டாலஜி அப்படின்னா உடல் டிஷ்யூஸ் அந்த திசுக்கள் அதனுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர் குறித்தெல்லாம் படிக்கிறது தான். அதாவது அதனுடைய நுண்கட்டமைப்புகள் அந்த நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய நுண்கட்டமைப்புகள்லாம் குறித்து படிக்கிறது ஹிஸ்டாலஜி அப்படின்றது. அதை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக இந்த காலகட்டத்தில் 1900 காலகட்டத்தில் பெர்சி ஹெரிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து இந்த செர்விக்கல் சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பு இது வந்து குறிப்பாக மூளைக்கும் அதே மாதிரி முதுகுத்தண்டு அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொண்டாங்க. அது எங்கேருந்து தோன்றுது அதனுடைய நரம்பினுடைய அந்த செர்விக்கல் சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்னா நரம்பினுடைய தோற்றம் எங்கேருந்து இருக்குது. ஸோ அது குறித்துலாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1903ஆம் ஆண்டு பெர்சி ஹெரிங் வந்து அதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. த ஸ்பைனல் ஆரிஜின் ஆஃப் தி செர்விக்கல் சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் அந்த ஒரு ஒர்க்கை பெர்சி ஹெரிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப நோட்டபிளான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒர்க்காக இருந்தது. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1905 ஏப்ரல் 7 அன்னைக்கு இவருடைய 32 வயதில் பெர்சி ஹெரிங் வந்து மேரி மார்ஷல் கேலண்டர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பெர்சி ஹெரிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி மார்ஷல் கேலண்டர் ஹெரிங் இவங்க 2 பேருக்குமே 4 குழந்தைகள் பிறந்தது. அதாவது பெர்சி ஹெரிங்குக்கும் இவருடைய மனைவியான மேரி மார்ஷல் கேலண்டர் ஹெரிங் இவங்க 2 பேருக்குமே 4 குழந்தைகள் பிறந்தது. இது பெர்சி ஹெரிங்கோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க பெர்சி ஹெரிங் வந்து இந்த பெட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற ஒரு சுரபி அது குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது வந்து மூளையினுடைய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சுரபி. ஸோ அந்த பெட்யூட்டரி கிளாண்ட் வந்து நிறைய நம்மளுடைய உடலியல் செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு தாகம் எடுக்கிறது அதேமாதிரி நம்மளுடைய யூரின் போகிறது அதுக்கப்புறமா வந்து மேலும் நம்மளுடைய உடல் செயல்பாடுகள் குறிப்பாக வந்து பசி எடுக்கிறது இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பெட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து வருது. ஸோ அங்கேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் வந்து அனுப்பப்படும். ஸோ அதுதான் சுரபி அப்படின்றது. ஸோ அந்த பெட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற மூளையினுடைய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுரபியிலிருந்து தான் சில ஹார்மோன்ஸ் ஆனது உடல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஆனது வெளிவரும். ஸோ இது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய வளர்ச்சி அதே மாதிரி வளர்சிதை மாற்றம் அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி நம்மளுடைய இன்னும் கூடுதலாக நம்மளுடைய உடலியல் செயல்பாடுகள் ஸோ இதெல்லாமே வந்து உள்ளடக்கியது. ஸோ க்ரோத் மெட்டபாலிசம் அதேமாதிரி ரீப்ரொடக்ஷன் இந்த உடல் உறவு சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் அதுக்கப்புறமா மேலும் இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் சார்ந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பெட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மற்ற ஹார்மோன்ஸான அட்ரினலின் மற்ற சுரபியான அட்ரினலின் கிளாண்ட் அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட் இது எல்லாத்தையும் கூட கோஆர்டினேட் பண்ணக்கூடியது இந்த பெட்யூட்டரி கிளாண்டு தான். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து இந்த காலகட்டத்தில் பெர்சி ஹெரிங் வந்து ஒரு மிக முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஒரு லெக்சரர் ஆன் ஹிஸ்டாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் துறை அதுக்கு இவர் வந்து மாற்றப்படுறாங்க ப்ரமோஷன் பெறாங்க. குறிப்பாக ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு உதவியாளராக அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இந்த காலகட்டத்தில் பெர்சி ஹெரிங் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த சமயம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸை பெட்யூட்டரி கிளாண்டில் இவர் வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து அந்த போஸ்டீரியர் பெட்யூட்டரி கிளாண்ட் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெர்சி ஹெரிங் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ அது வந்து இவருடைய பேரில் ஹெரிங் பாடிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து போஸ்டீரியர் பெட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அதாவது ரொம்ப சிறப்பு மிக்க கட்டமைப்புகள் தான் இந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்றது. இது என்ன அப்படின்றது அப்படின்னா இப்போ பிரெயின் நம்மளுடைய மூளையில் ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைப்போதாலமஸ் அப்படின்றது மூளையினுடைய ஒரு பகுதி தான். இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து தான் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த வேசோப்ரெசின் அப்படின்றது ஆன்டி டயரெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ADH ஆன்டி டயரெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ இந்த 2 ஹார்மோன்கள் இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து
உருவாகும். அதாவது அந்த ஆக்சிடோசின் அதுக்கப்புறமா இந்த ஏடிஹெச் அப்படின்ற இந்த 2 ஹார்மோன்ஸ் வந்து உருவாகும். ஸோ இது வந்து ஹைப்போதாலமஸில் நியூரோ செல்ஸ் மூலமாக, நியூரான்கள் அந்த நரம்பு செல்கள் மூலமாக ஹைப்போதாலமஸில் உருவாகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹார்மோன்களும் ஹைப்போதாலமஸ் மூலமாக இந்த நர்வ் இன்னொரு ஆக்சான்ஸ் அப்படின்ற ஒரு நர்வ் ஃபைபர், அதாவது நரம்பு நார்கள், ஸோ அது வழியாக இந்த பெட்டோட்டரி கிளாண்டை வந்து வந்தடையும். இந்த ஹார்மோன்ஸ் ஆனது வந்தடைஞ்ச பிறகு அந்த ஹார்மோன்ஸ் ஆனது போஸ்டீரியர் பெட்டோட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் வந்து சேமிக்கப்படும், ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். ஸோ இதை சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, இப்போ பிரெயினோடைய ஒரு பகுதி ஹைப்போதாலமஸ், அந்த ஹைப்போதாலமஸில் தான் ஆக்சிடோசின் அதே மாதிரி ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்ஸும் நியூரோ செல்ஸ் மூலமாக, அதாவது நியூரான்கள் அப்படின்ற நரம்பு செல்கள் மூலமாக ஹைப்போதாலமஸில் உற்பத்தி ஆகும். இந்த 2 ஹார்மோன்ஸும் ஹைப்போதாலமஸ் மூலமாக இந்த நியூரோ ஃபைபர்ஸ், ஒரு வகையான ஆக்சான்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நியூரோ ஃபைபர்ஸ், ஸோ அது வழியாக அனுப்பப்பட்டு நேராக பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இந்த 2 ஹார்மோன்ஸும் அனுப்பப்படும். பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து சேமிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த 2 ஹார்மோன்ஸும் நம்மளுடைய உடலியல் செயல்பாடுக்கு ஹைப்போதாலமஸ் வந்து சிக்னல் கொடுக்கும். அப்போ இந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து அந்த 2 ஹார்மோன்ஸும் வெளிவரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோனானது பெண்களினுடைய கர்ப்பப்பையினுடைய கண்ட்ராக்ஷன்ஸ், அந்த யூட்டரின் கண்ட்ராக்ஷன்ஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் வந்து உடலுறவு கொள்ளும்போது அவங்களுடைய கருப்பையானது விரிஞ்சு சுருங்குறதுக்கு இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் தான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் பெண்களினுடைய அந்த பீரியட் வர்றது, மென்ஸ்ட்ருவல் அப்படின்ற அந்த மாதவிடாய், ஸோ அந்த சமயமும் இந்த அவங்களுடைய யூட்டரஸ் இல்லைனா வூம் அப்படின்ற அந்த கருப்பை அது வந்து சுருங்கி விரிகிறதுக்கு, அந்த கருப்பையினுடைய மசில் தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு இந்த ஆக்சிடோசின் தான் காரணம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் பெண்களினுடைய கருப்பையில் இன்னும் பல செயல்பாடுகளுக்கு இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் காரணமாக இருக்குது. அப்போது பெண்களுக்கு அந்த நிகழ்வு தேவைப்படும் போது, குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா, அந்த குழந்தை பெண்களினுடைய கருப்பையிலிருந்து வெளிவரதுக்கு யூட்டரின் கண்ட்ராக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கணும். அந்த கருப்பையானது சுருங்கி விரியணும். ஸோ அதுக்கு இந்த ஆக்சிடோசின் காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடோசின் வந்து அவ்வளோ முக்கியம். சைல்டு பெர்த்தில் ஆரம்பித்து பெண்களினுடைய மாதவிடாய் வரைக்கும் அவ்வளோத்துக்கு இந்த ஆக்சிடோசின் முக்கியமானது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான், ஆக்சிடோசின் தான் ஹைப்போதாலமஸ் மூலமாக, நியூரோ செல்ஸ் மூலமாக ஹைப்போதாலமஸில் உற்பத்தி செய்யப்பட்டு அது நியூரோ ஃபைபர்ஸான ஆக்சான்ஸ் மூலமாக பெட்டோட்டரி கிளாண்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த போஸ்டீரியர் பெட்டோட்டரி கிளாண்டில் இருக்கிற ஹெரிங் பாடிஸில் சேமிக்கப்படும். அதுக்கப்புறம் அது தேவைப்படும் போது, இப்போ குழந்தை பிறக்கும் போதோ இல்லைன்னா மாதவிடாயின் நாட்களின் போதோ உடல் உறவின் போதோ அப்போ வந்து அது வந்து ஆக்சிடோசின் ஆனது செயல்படும். அது வந்து அந்த ஹெரிங் பாடிஸ்லேருந்து அந்த ஆக்சிடோசின் வெளிவந்து அது ரத்தத்தில் கலந்து அது வந்து செயல்படும். இதே மாதிரி தான் இந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன். இது வந்து வாட்டர் பேலன்ஸை, மற்ற ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய உடலில் வாட்டர் பேலன்ஸ், இந்த நீர் சமநிலை அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் ஆனது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்மளுடைய உடலில் வந்து நம்மளுடைய சிறுநீர் பையில், இந்த பிளாடர் அப்படின்ற சிறுநீர் பை, அதில் வந்து சிறுநீருடைய அளவு அதிகரிக்கும் போது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் இதுதான் வந்து தேவை. ஸோ இது வந்து ஹைப்போதாலமஸ் மூலமாக பெட்டோட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டு அடுத்து அந்த பெட்டோட்டரி கிளாண்டோடைய ஹெரிங் பாடிஸில் இருந்து இந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் ஆனது ரிலீஸ் பண்ணப்படும். பிளட்டில், ரத்தத்தில், பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அந்த ஹார்மோன் ஆனது வெளியிடப்படும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து யூரின் போகிறது. ஸோ அது மாதிரி நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு தாகம் எடுக்கிறது, நம்மளுடைய உடலில் வந்து நீர் குறையும் போது நமக்கு தாகம் எடுக்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் வேர்க்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கூட இந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் ஆனது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸ், ஆக்சிடோசின், ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன், இது ரெண்டுமே ஹைப்போதாலமஸில் நியூரோ செல்ஸ் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு அது வந்து ஆக்சான்ஸ் அப்படின்ற நியூரோ ஃபைபர்ஸ் மூலமாக பெட்டோட்டரி கிளாண்டுக்கு அனுப்பப்பட்டு பெட்டோட்டரி கிளாண்டில் இருக்கிற ஹெரிங் பாடிஸில் சேமிக்கப்பட்டு அது தேவையின் போது வெளியிடப்படும் ரத்தத்தில் அந்த ஹெரிங் பாடிஸ் மூலமாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை விளக்கின முதல் நபர், இந்த போஸ்டீரியர் பெட்டோட்டரி கிளாண்டில் ஒரு அந்த போஸ்டீரியர் பெட்டோட்டரி கிளாண்டில் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்ச நபர் வந்து ஹெரிங் பாடிஸ் தான். இவர் பெர்சி ஹெரிங் தான். இதை கண்டுபிடிக்கும் போது இதோடைய பேர் வந்து
ஹெரிங் கோர்பசல்ஸ் அப்படின்னும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சீக்ரெட்டரி கிரானுவல்ஸ் அப்படின்னும் கூட வந்து பேரிடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குது. இருந்தாலும் அதை முதல்ல விளக்குன நபர் பெர்சி ஹெரிங் தான். அந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த மாதிரி 2 ஹார்மோன்ஸ் வந்து பிரெயினில் உற்பத்தி செய்யப்பட்டு அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது அது பிளட்ல கலக்கும். ஸோ இந்த விஷயங்களை விளக்கின நபர் வந்து பெர்சி ஹெரிங் தான். இவ்வளோ நேரம் சொன்னதை பெர்சி ஹெரிங் தான் 1908 முதல் முறை இவர் வந்து விளக்கினாங்க. இதனாலேயே அந்த ஒரு போஸ்டீரியர் பெட்டோட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டரி கிரானுவல்ஸ் அதுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து இவருடைய பேர் ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற பேர் வந்து வைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதே 1908 பெர்சி ஹெரிங் வந்து ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய மெடிக்கல் ஸ்கூலான பியூட் மெடிக்கல் ஸ்கூல், அது இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவருக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அண்ட் பிசியாலஜி, அதாவது மருத்துவம் மற்றும் உடலியல் பேராசிரியராக பெர்சி ஹெரிங்குக்கு வேலை கிடைக்குது. இதனால இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து அந்த அசிஸ்டன்ட் டு பிசியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இந்த 1908 ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பர்க்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் போய் வாழ தொடங்குறாங்க. குறிப்பாக செயின்ட் ஆண்ட்ரூஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் வந்து ஒரு பேராசிரியராக 1908 பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து சாண்டோஸ் சேர் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. சேர் அப்படின்னா ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் அர்த்தம், ப்ரொஃபஸர்ஷிப் அப்படின்னு. சாண்டோஸ் அப்படின்னா ஒரு நபர், ஒரு மருத்துவர். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த மிஸ்டர் சாண்டோஸோடைய பேரில் சாண்டோஸ் சேர் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பில் தான் ஒரு சாண்டோஸ் சேர் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த மருத்துவ உடலியல் பேராசிரியராக தான் 1908 மருத்துவம் மற்றும் உடலியல் பேராசிரியராக தான் 1908 பெர்சி ஹெரிங் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டே 1910களுக்கு பிறகும் இன்னும் கூடுதலாக இந்த நியூரோ எண்டோக்ரைன் அப்படின்ற இந்த நரம்பு உட்சுரபியல், அதுக்கப்புறமா வந்து ஹார்மோன் சுரபிகள், ஹார்மோன் செக்ரேஷன்ஸ், அது குறித்து இன்னும் பல ஆராய்ச்சிகளை பெர்சி ஹெரிங் மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1916 ஸ்காட்லாண்டோடைய எடன்பர்க்ல இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பர்க் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சர் ஜேம்ஸ் வாக்கர், அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்பி சேஃபர் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து கார்கில் கில்ஸ்டன் நாட் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து ஜேம்ஸ் ஹாட்லி ஆஷ்வர்த் அப்படின்றவர். ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க ப்ரொபோசர்ஸாக. ஸோ 1916 பெர்சி ஹெரிங் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பர்க் FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. மேலும் அதே 1916 அதே எடன்பர்க்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பர்க் அப்படின்ற எடன்பர்க்ல இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் பெர்சி ஹெரிங் அதே 1916 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பர்க் FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் அதே 1916 பெர்சி ஹெரிங் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக பெர்சி ஹெரிங் வந்து இந்த சுரபிகள் சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1920 காலகட்டத்தில் இன்சுலின், அந்த இன்சுலின் ஹார்மோன் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 1921 இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இன்சுலின் தான் டைப் 1 டயபெட்டிஸை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷனாக வந்து போடப்பட்டு வருது. ஸோ அது 1921 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்ச சில நபர்களில் 2 பேர் ஃப்ரெடரிக் பேண்டிங், அதே மாதிரி சார்ல்ஸ் பெஸ்ட். இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க இன்சுலின் கண்டுபிடிச்ச உடனே அது வந்து உடனடியாக மனிதர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இல்லை. அதில் நிறைய பியூரிஃபிகேஷன் நடத்த வேண்டியது இருந்தது. அதை சுத்தப்படுத்தி எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அந்த இன்சுலின் வந்து பயன்படுத்தணும், அது மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்போது அந்த ஒரு ஆராய்ச்சியில் பெர்சி ஹெரிங் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. இவருக்கு உதவியாக மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் MRC அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு நிதியும் வழங்கப்பட்டது. அந்த நிதியை பயன்படுத்தி பெர்சி ஹெரிங் வந்து இன்சுலின் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1925களுக்கு பிறகு பெர்சி ஹெரிங் வந்து பெரும் சாதனைகளை செஞ்சு வந்தாங்க. இவருடைய கண்டுபிடிப்புகள், இவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே அறிவியலுக்கு, குறிப்பாக மருத்துவ அறிவியலுக்கு மிக முக்கியமானதாக இருந்து வந்தது. இதன் காரணமாக 1930களில்
பல கௌரவங்களை பெர்சி ஹெரிங் பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரி எல்எல்டி வழங்கப்பட்டது. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். கேனன் லா, சிவில் லா அப்படின்ற 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ். இந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் தான் ஆனரி எல்எல்டி. இது 1930 காலகட்டத்தில் பெர்சி ஹெரிங்குக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1934ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக பெர்சி நியமிக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1937 வரைக்கும் அடுத்த 3 ஆண்டுகள் பெர்சி ஹெரிங் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆனது துவங்குது. இந்த காலகட்டத்தில் இராணுவத்துக்கு நிறைய மருத்துவர்களும் தேவைப்பட்டாங்க. ஏன்னா போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக. அப்போ நிறைய பேராசிரியர்கள் மருத்துவர்கள் பேராசிரியர்களாக யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட அந்த போரில் பங்கேற்கிறதுக்கு போனாங்க. அப்போ ஒரு சில நபர்கள் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவம் கற்பிக்கிறதுக்கு இருந்தாங்க. ஸோ அதில் பெர்சி ஹெரிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாங்க. இவர் அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய பியூட் மெடிக்கல் ஸ்கூல், அதுதான் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே தனி ஒரு நபராக இருந்து 1940களில் பெர்சி ஹெரிங் தொடர்ச்சியாக இவர் ஒரு பேராசிரியராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவருக்கு 60 வயசு தாண்டிடுது. இந்த காலகட்டத்தில் இவர் ரிட்டையர்லாம் ஆகியிருக்க வேண்டிய சூழ்நிலை 65 வயசுக்கு மேலே. ஆனால் இந்த மாதிரி இந்த 2ஆம் உலகப் போரின் போது அங்கு பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தினால பெர்சி ஹெரிங் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. இதுக்கப்புறம் பெர்சி ஹெரிங் சில ஆண்டுகள் தொடர்ச்சியாக சாண்டோஸ் சேர் ஆஃப் மெடிசன் அண்ட் பிசியாலஜி அப்படின்ற அந்த மருத்துவம் மற்றும் உடலியல் பேராசிரியராக தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இறுதியாக 1948ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 75-76 வயதில் தான் பெர்சி ஹெரிங் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்போதைய பியூட் மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கேருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. சாண்டோஸ் சேர் ஆஃப் மெடிசன் அண்ட் பிசியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து பெர்சி ஹெரிங் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் 1950களுக்கு பிறகும் தொடர்ச்சியாக பெர்சி ஹெரிங் இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் பெர்சி ஹெரிங்கோடைய மனைவியான மேரி மார்ஷல் காலண்டர் ஹெரிங் அவங்க இறந்து போகிறாங்க. இது பெர்சி ஹெரிங்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் 1960களில் பெர்சி ஹெரிங்கும் இவருடைய ஆராய்ச்சியெல்லாம் முழுமையாக கைவிட்டுட்டு இவர் ஓய்வில் இருக்க தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த ஸ்காட்லாண்டுடைய 5ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய 16 ஹெப்பர்ன் அப்படின்ற 16 ஹெப்பர்ன் கார்டன்ஸ் அங்கே தான் இவர் வாழ்ந்து வந்தாங்க. இவருடைய வீடு இருந்தது. ஸோ அங்கே இவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக இறுதியாக 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 24 அன்னைக்கு இவருடைய 95 வயசு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெர்சி ஹெரிங் இவருடைய 94 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய பர்த் டேட் நவம்பர் 3. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 95 வயது அவருக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி 1967 அக்டோபர் 24 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் பெர்சி ஹெரிங் இறந்து போயிடுறாங்க. பெர்சி ஹெரிங் இறந்து போயிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்டீரியல் பெட்டோட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அதை இவர் தான் முதல்ல விளக்கின நபர் அப்படின்றனால இவருடைய பேர்னால இவர் மறைந்தும் இன்று வரை ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக இன்று வரை பெர்சி ஹெரிங் அறியப்பட்டு வராங்க. மேலும் பெர்சி ஹெரிங்கோடைய இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் மூளை நம்மளுடைய உடலில் ஹார்மோனை பயன்படுத்தி, அதாவது மூளையானது நம்மளுடைய உடலில் ஹார்மோன் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணி கட்டுப்படுத்துது, அதாவது நம்மளுடைய உடலை எப்படி தொடர்பு கொண்டு அது ரெகுலேட் பண்ணுது, கட்டுப்படுத்துது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அந்த ஒரு கண்டுபிடிப்புகளுக்கு சிக்னிஃபிகண்டான கான்ட்ரிபியூஷனை இவர் பெர்சி ஹெரிங்கோடைய அந்த ஹெரிங் பாடிஸ் அப்படின்ற கண்டுபிடிப்பு மூலமாக இவர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட பெர்சி ஹெரிங் இந்த மாதிரி கண்டுபிடிச்சனால தான் இன்னைக்கு மருத்துவத்தில் பல வளர்ச்சிகள் ஏற்பட்டு வருது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ யாருக்காவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகம் சுரந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் ஏற்படுதுன்னா அப்போ அவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் கொடுக்கப்படுறது. ஸோ அது மாதிரி மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்படுறது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டிலேருந்து தைராய்டு சுரப்பி சுரக்கலைன்னாலோ அல்லது அதிகம் சுரந்தாலோ அதை கட்டுப்படுத்துறதுக்கோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்கோ மருந்துகள் பயன்படுத்தப்படுறது. ஸோ இது மாதிரி பல நோய்கள், இந்த ஹார்மோன் சார்ந்த நோய்களுக்கு இன்றைக்கி மருந்துகள் தயாரிக்கப்படுதுன்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் பெர்சி ஹெரிங் தான். ஸோ இப்பேற்பட்ட பெர்சி ஹெரிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.